வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் கட்டுநாயக்கவில் சாரதி அனுமதி பத்திரம். மாத்தறையில் துப்பாக்கி சூடு. இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பொன் சிலையுடன் இருவர் கைது. முக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது. மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பாரிய சிக்கல் நிலை. அனுரவுக்கு எதிராக சட்ட சவாலுக்கு தயாராகும் முன்னாள் ஜனாதிபதிகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமபீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். வேரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகில் உள்ள இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தங்களுக்காகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் கூறினார். இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகுரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் மேலும் கூறினார். மாத்தறை கபுகம பகுதியில் இன்று காலை 6:35 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து வீட்டினுள் இருந்த ஒருவரை குறிவைத்து T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் 48 வயதான ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. காயமடைந்தவர் பேருந்து உரிமையாளர் மற்றும் வர்த்தகர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பொன் சிலையுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி கியூ பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரி விஜய் அனிதாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திரேஸ்புரம் அண்ணா காலனியில் நேற்று மாலை தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பழங்காலத்து ஐம்பொன் விஷ்ணு சிலையை கைப்பற்றி கடத்தலில் ஈடுபட இருந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கொட்கை பிள்ளைமார் தெருவை சேர்ந்த 52 வயதான நபரையும் ஏரல் தாலுகா கொட்டாரங்குறிச்சி பழைய போஸ்ட் ஆபீஸ் தெருவை சேர்ந்த 35 வயதான நபரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் கைதான இருவரும் மேலதிக விசாரணைக்காக தூத்துக்குடி வடக்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட ஐம்பொன் சிலையின் மதிப்பு பல கோடி இருக்கும் என தெரிய வருகின்றது. மேலும் அவர்களிடம் விசாரித்த போது ஐம்பொன் சிலைகள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் முக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசியல் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக இந்த கட்சியின் செயலாளர் பதவியை வகிக்க ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. அரசியலில் பிரபலமான ஒரு பௌத்த பிக்கு மீது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் குறித்த பௌத்த பிக்கு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் ஒருவரும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட நபர் இந்த சம்பவம் குறித்து அப்போதைய ஜனாதிபதியை சந்தித்து முறையீடு செய்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த கடத்தல் நிகழ்ந்ததாக பாதுகாப்பு தரப்பு முறைப்பாடு செய்துள்ளனர். இதையடுத்து நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரிவின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் 23,000-க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்களில் கடுமையான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. மருத்துவர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக பல தீவிரமான பிரச்சினைகள் தோன்றியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் சுகாதார அமைச்சு முறையில் தேவையற்ற நெருக்கடி ஒன்று உருவாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடமாற்ற நடைமுறைகள் நிறுவன விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரிவு தன்னிச்சையாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் இந்த பிரச்சினைகள் தற்போது உருவாக்கியுள்ளதாகவும் வைத்தியர் சமில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டில் சுமார் 23,000 மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள மருத்துவர்களில் கிட்டத்தட்ட 50% பேர் தமக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இல்லாமல் வேறு இடங்களில் பணியாற்றி வருவதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் ஜனாதிபதி சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கான யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது குறித்த யோசனையை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்காக சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1986ஆம் ஆண்டு 4ஆம் திகதியில் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்ய கோரும் ஒரு யோசனை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது. இதன் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு, செயலக கொடுப்பனவுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் தற்போதுள்ள 5 முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு மாதாந்தம் கிடைக்கும் ரூபாய் 97,500 ஓய்வூதியத்தை தவிர அனைத்து சலுகைகளையும் இழப்பார்கள். இந்த நிலையில் குறித்த யோசனையை சட்ட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா, பாகிஸ்தான், மாலைத்தீவுகள், பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பிற பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்திரி ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு பகுப்பாய்வு செய்து வருகின்றது. இதேவேளை கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழிகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.